இந்த ஒரு கிரேவி வச்சுட்டா நமக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அப்படி ஒரு ரெசிபி தான் இது. உடைச்சி ஊற்றின முட்டை கிரேவி. ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடு ஏறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே பச்சை மிளகாவும் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து அது நல்லா குழையிற வரைக்கும் வேக விடணும். இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் முட்டை வந்துட்டு நம்ம உடைச்சி ஊற்றணும். இந்த டிஷ்க்கு நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஏன்னா முட்டை உடைச்சி ஊற்றுறதுனால முட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியோட ஃப்ளேவர் நல்லாவே இறங்கி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு கிரேவியை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றி அதை நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்தோம்னாக்கா உடைச்சி ஊற்றின முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.